கர்நாடக மாநிலம் ஹனூரில் வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த அந்தோனிசாமி, செபாஸ்டின், டேவிட் குமார், ஜான் ரோஸ் பீட்டர் ஆகிய 3 பேரின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. கடந்த 15ஆம் தேதி அதிகாலை மான்பேட்டையில் ஈடுபட்டதாக கூறி வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மேய்ச்சலுக்கு சென்று மாடுகளை தேடிய அவர்கள் வனப்பகுதிக்குள் சென்றதாக உறவினர்கள் கூறியுள்ளனர். மூவரின் உடல்களும் மைசூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதை தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவர்களது வீடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. உடல்களை பார்த்த உறவினர்கள் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. குடும்பத்தினருக்கு இழப்பீட்டுடன் அரசு வேலை வழங்க வேண்டும் என உயிரிழந்த செபாஸ்டின் டேவிட் குமாரின் மனைவி டோமினா கோரிக்கை விடுத்தார். சம்பவம் தொடர்பாக ஹனூரில் போராட்டம் நடைபெற்ற நிலையில் தலா 15 லட்சம் ரூபாய் இழப்பீடு பெற்றுத் தருவதுடன் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக ஹனூர் எம்எல்ஏ மஞ்சுநாத் உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. எங்கள் ஜில்லா எது சாமராஜநகர் டிஸ்ட்ரிக் இது எங்களுது. அன்னூர் விட்டுட்டு கொள்ளைக்கால் விட்டுட்டு மைசூர் ஏற்றிட்டு போனாங்க. அப்போ அவங்க வேணுமுன்னே பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதே ஒருத்தர் தப்பிச்சனால தான் வந்து எங்களுக்கு சொன்னாங்க. அவர் மட்டும் தப்பிக்கலைன்னா யாருமே கண்டுபிடிச்சிருங்க. அவங்க கண்டிப்பாக நெருப்பு வச்சு வேவிச்சுட்டு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு போயிருப்பாங்க சார். இப்போ எங்கள் குடும்பத்தை எங்கள் குழந்தைங்களை யார் பார்க்குவா? எங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க, எங்களுக்கு 3 குடும்பத்துக்கு யார் பார்க்குவா? யார் நிதி உதவி பண்ணுவா? யார் சம்பாரிச்சு பாருங்க எப்படிக்கிறாங்க. அவங்களே எல்லாரும் எங்களுக்கு யார் சம்பாரிச்சு எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவாங்க? எங்களுக்கு நியாயம் வேணும். நீங்கள் மேலிடத்து வரைக்கும் சொல்லுங்க, எங்களுக்கு நியாயம் வேணும். என் குழந்தைங்களுக்கு பரிகாரம் வேணும் சார். எங்களுக்கு எங்கள் குழந்தைங்கள படிக்க வைக்கணும். எங்களுக்கு நிதி உதவி, எங்களுக்கு சாப்பாடு செலவுக்கு எங்கள் நிதி, எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை, ஏதோ ஒரு வேலை, அங்கனவாடி சாப்பாடு செய்கிற வேலை, ஏதோ ஒரு வேலை கவர்மெண்ட். நான் எப்படிங்க சார் வச்சுட்டு என் குழந்தைங்களை காப்பாற்றுவேன்? அவங்க காசை கொடுத்தாலும் அது வருஷம் பூரா வந்துருமா? என் குழந்தைங்களுக்கு பத்துமா? பொட்டை பிள்ளைங்க 2ங்களும், அதுங்க படிக்கிற வயசு இல்லையா? பரிகாரத்தை பற்றி தான் பேசினாங்களே ஒழிஞ்சு இந்த விஷயத்துக்கு யாரும் தலையிடல. 2வது வனத்துறையினர் யாரும் வந்து எங்ககிட்ட பேச கிடையாது. இன்னொன்று, அவங்க அந்த அளவுக்கு அங்கே கொண்டு போய் செஞ்சாங்க இல்லைங்களா, அது கூட அவங்க எந்த பொருளும் கூட இல்லை, ஃபோட்டோவும் பிடிக்கல, ஷூட் பண்ணதை மட்டும் சொன்னீங்க. மறுநாள் நேற்று சாயந்தரம் மட்டும்தான் 4 மூட்டை கறி கிடச்சிது. அது மான் கறியோ வனவிலங்கு கொடி கறி கிடச்சிதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ நேற்று சாயந்தரம் சொன்னாங்க. அது கூட காலையில் அதோட 2 நாட்டு வெடி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நாட்டு வெடி இருந்துச்சு, கறி இருந்துச்சு இல்லையா? அப்போ அது காலையிலே நீங்கள் டெட் பாய்ஸ் ஷூட் பண்ணும்போது நீ அது போட அதை பற்றி எதுவும் பேசவில்லையே, சொல்லவே இல்லையே, அது எதுவும் போடவே இல்லையே. அவங்க எதுக்கு எங்கள் ஷூட் பண்ணாங்க? எங்களுக்கு தற்காப்புக்காக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அவங்க கொலை ஆயிடுச்சேன்னு சொல்கிறாங்க. அப்புறம்போது இது ப்ரீ பிளான்டு மர்டராக நாங்கள் சந்தேகப்படுறோம். இதுதான் எங்களுக்கு நியாயம் வேணுமா இருக்குது. எங்களுக்கு என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஸ் சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்றதா எங்களோட ஒரு கோரிக்கையை தவிர, 2வது பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு குடும்பம், அதுக்கு இருக்கிறது 2 பெண் குழந்தைங்க, அவங்களோட படிப்பு செலவை கர்நாடகா கவர்மெண்ட் ஏற்றுக்கணும். 3 இந்த 3 குடும்பத்தையும் ஏற்றுக்கணும். இதுக்கு எங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் பரிதாரம் நாங்கள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்கன்னா, எம்எல்ஏ ஒரு 5 லட்சமோ 10 லட்சம் 15 லட்சம் என்னதான் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ படிப்பு செலவுக்கு யார் என்ன கொடுப்பாங்க? இவர் அவங்களோட ஒய்ஃபு, அவங்களோட குழந்தைங்க மட்டும் இல்லை, அவங்களோட அம்மாவையும் பார்க்கணும். இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய குடும்பம். இதுக்கு எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும்.